பேசு. என் அக்காவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்க பத்தி பேசின வார்த்தைகளை நீ உயிரோடவே இருக்க கூடாது. செத்து போ, செத்து போ, செத்து போ. நீ போலீஸ்காரனா இல்ல கொலைகாரனா? வீட்டுக்குள்ள போகுது அவங்க கொல்ல பாக்குற. என் அக்காவை பத்தி பேசின கொலைகாரன கூட அவன். என் அக்கா பத்தி தப்பா பேச யாரும் உயிரோட இருக்க கூடாது. செத்து போ. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போக வேண்டி. என் அக்காவை பத்தி தப்பாவா பேசின? என்னாச்சு தேவி? போன் எடுத்தானா இல்லையா? இல்லம்மா, ரிங் போயிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் வேற கோவத்துல கிளம்பி போயிருக்கானே. அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானு பயமா இருக்கு. அம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. அதான் ஷாலினியும் அண்ணியும் போயிருக்காங்கல்ல, அவங்க அவனை தடுத்துருவாங்க. நான் எதுக்கும் அவங்களுக்கு போன் பண்ணி பாக்குறேன். பண்ணு ஆனந்தி, சீக்கிரம் நீ கையிலுக்கு போன் பண்ணி அன்பு சம்மந்தி வீட்டுக்கு போயிருக்கிற விஷயத்த சொல்லு. சரிம்மா. சொல்லு ஆனந்தி. அக்கா எங்கக்கா இருக்கீங்க? ஏண்டி என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா பேசுற? அக்கா உங்களை பத்தி தப்பான நியூஸ் சோஷியல் மீடியால வந்தது அன்புக்கு தெரிஞ்சிருச்சுக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவசங்கரின்னு தெரிஞ்சு ரொம்ப கோவமா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கக்கா. என்ன சொல்ற? இப்ப அவனையே அங்க போக விட்டீங்க? ஐயோ அக்கா, நாங்க எவ்வளவோ பேசி தடுத்து பார்த்தோம். ஆனா அவங்க யார் பேச்சையும் கேட்கல. அன்பு போயிருக்கிற கோவத்தை பார்த்தா அங்க என்ன நடக்க போதோன்னு அம்மா பயந்துட்டு இருக்காங்க. அன்பு அங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம தடுத்து நிப்பாட்டுங்கக்கா. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன்? சரி விடு, நான் உடனே அங்க போறேன். சரிக்கா. மா நான் அக்காட்ட சொல்லிட்டேம்மா, அவங்க நேரா அங்க போய் பாத்துக்கிறாங்களா? ஆண்டி உங்களுக்கு ஒண்ணு ஆகல? வாங்க ஆண்டி, இங்க இருந்து போயிடலாம். இவன் சரியான சைக்கோவா இருக்கான். உங்களை கொன்னாலும் கொன்னுடுவான். நீங்க வாங்க, நம்ம போலாம். நீங்க வாங்க ஆண்டி. ஏய், எங்க போனாலும் நான் விட மாட்டேன். என்ன மீறி உங்களால இங்க இருந்து வெளியே போக முடியாது. உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா நான் சொல்றத செஞ்சுதான் ஆகணும். என் அக்கா நல்லவங்கன்னு சொல்லி அதே சோஷியல் மீடியால நீ வீடியோ போட்டே ஆகணும். இல்ல கழுத்து நெருக்க தெரிஞ்சவனுக்கு கொல்லவும் தெரியும். ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணுடா. என் உயிரே போனாலும் கடைசி மூச்சு இருக்கிற நேரத்துல கூட அதை வச்சு உங்க எல்லாரையும் எப்படி அழிக்கலாம் தான் பாப்பேன். இதெல்லாம் உயிர் மேல பயம் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லு. என்னைக்கு என் புள்ளைய உன் அக்கா என்கிட்ட இருந்து பிரிச்சாலும் அன்னைக்கு என் பாதி உசுறு போயிடுச்சுடா. அதையும் தாண்டி நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் உன் அக்காவை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் மொத்த சுயரூபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவானுதான். ஆனா இப்ப என் புள்ளை எங்க இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? அவனை நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணீங்க? அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு எதை பத்தியும் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் புள்ளையே என் கூட இல்லாதப்போ இந்த உடம்புல உயிர் இருந்தா என்ன இல்லன்னா என்ன? நடிச்சு நாடகம் மாறிட்டா விட்டுருவேன் நினைச்சியா? நீ சாகுறத பத்தில எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. உன்ன மாதிரி பொம்பளெல்லாம் உயிரோட வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. நீ வாழ்ந்து என் அக்கா மாதிரி பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ சாகுறது நல்லது. ஆனா நீ சாகுறதுக்கு முன்னாடி என் அக்கா நல்லவங்கன்னு இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு செத்துப்போ. ஏய், அவங்கள சாக சொல்றதுக்கு நீ யாரா?
ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா இதோட பின்வழிவு ரொம்ப மோசமா இருக்கும். ஏய், என்ன மிரட்டிட்டு இருக்கியா? உன்னால முடிஞ்சதை பண்ணிடி. ஆனா என் அக்கா மேல விழுந்த கரைய தொடைக்காம இங்க இருந்து ஒரு அடி நகர மாட்டேன். என் அக்காவை பத்தி நீங்க போட்ட வீடியோ பொய்ன்னு எல்லாருக்கும் சொல்லலனா நான் சொன்னதை செய்வேன். 2 பேரையும் கொன்னுட்டு தான் போவேன். தீபிகா, இந்த பொறுக்கி ராஸ்கல் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. ஏய், நானே போலீஸ் தான். என்னை எவன் வந்து அரெஸ்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். நீங்க 2 பேரும் உயிரோட வெளில போனா அது நான் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஏய், என்னமோ மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உன்கிட்ட தான் இருக்கிற மாதிரி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல உன் அப்பனுக்கு அப்பெல்லாம் இருப்பான்ல, உன் ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவங்கள வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பாக்கலாம் என்ன தீபிகா, பண்றேன்னு. நீ போன் பண்ணிடுடா. ஏய், போடு குட்ரி. விடுடா. ஏய், குட்ரி. விடுடா, விடுடா. விடு. விடுன்னு சொல்றேன்ல. ஓய், விடு, விடு, விடுடா. இந்தாங்க ஆண்டி, போடுங்க. ஒண்ணு. ஏய், குடுன்னு சொல்றேன். குடு. டேய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அவங்க நினைச்சாங்கன்னா நீ எல்லாம் உயிரோடவே நடமாட முடியாது. ஏய், என்ன வேணா பண்ணிட்டு போ. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. என் அக்கா நல்லவங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியணும். இந்த கேடு கெட்ட வேலையை பார்த்தது நீங்க தானு உங்க வாயால இப்பவே சொல்லணும். அது இப்ப நடந்தே தீரணும். அது வரைக்கும் விடுறதல்ல உங்க 2 பேரையும். விடுடா, விடுடா. எங்க தான் நிறுத்துங்க. ஐயோ ஷாலினி, விடு. என் அன்பு, அன்பு, அன்பு. ஐயோ, கையை விடு, விடு. சொன்னா கேளு. ஏய், விடு சாரி. இதை சொன்னாதான் நம்ம குடும்பமே நல்லா இருக்க முடியும். ஏய், ஆகட்டும் அண்ணி. என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல. வேணாம், என் அக்காவுக்கு எதிரா என்னெல்லாம் சதி பண்ணிருக்காங்க. சும்மா விட சொல்றீங்களா? சொன்ன கேளு. என்ன பண்ற தெரிஞ்சுதான் பண்றியா? ஏய், தெரிஞ்சுதான் பண்றேன். மரியாதை இந்த பொம்பளைய அக்கா நல்லவங்கன்னு வீடியோ போட சொல்லு. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே கழுத்து பிடிச்சிட்டல. நீ இதுக்கப்புறம் என்ன ஆகுறன்னு பாரு.